السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن. وقال رسول الله صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم ومسلمة. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல இறைவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவருடைய திருத்துவதர் நம் ஆரியர் தலைவர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த மதீனா பள்ளிவாசலிலே மார்க்க கல்வியினுடைய அவசியம் பிளஸ் உலக கல்வியினுடைய அவசியம் குறித்து இங்கே பேசுவதற்காக வேண்டி அழைத்திருக்கக்கூடிய பள்ளியினுடைய கண்ணியத்திற்குரிய இமாம் அவர்கள் உட்பட பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா திருமறையிலே ஒரு வசனத்திலே கேட்கிறார்: குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்பதாக அல்லாஹ் தஆலா ஒரு கேள்வியை நமக்கு முன்பாக வைக்கிறார். அறிவு என்பது அது மார்க்கம் சார்ந்ததாக இருக்கலாம் அல்லது உலகம் சார்ந்ததாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் எந்த மனிதன் அறிவை பெற்றிருக்கிறானோ, எந்த விஷயத்திலே அறிவை பெற்றிருக்கிறானோ, அவன்தான் சிறந்த மனிதனாக இந்த உலகத்திலே பார்க்கப்படுகிறான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மார்க்க கல்வியை கற்றிருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வசனம்: யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். யார் அல்லாஹ்வினுடைய இல்மாகிய அந்த குர்ஆனை கற்றிருக்கிறார்களோ, ஆலிம்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் மிகச் சிறந்தவர்கள், மிக உயர்ந்தவர்கள், உன்னதமானவர்கள். அல்லாஹ்விடத்தில் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை உடையவர்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நிறைய தரஜாத்துகளை, நிறைய அந்தஸ்துகளை தந்து கொண்டிருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே பேசுகிறான். யாரெல்லாம் மார்க்க கல்வியை கற்ற ஆலிம்களாக, ஆலிமாக்களாக இருக்கிறார்களோ, அந்த அத்தனை பேர்களும் அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள், மிகச் சிறப்பானவர்கள். இந்த உலகத்திலேயும் சரி, நாளை மறுமையிலேயும் சரி, யார் மார்க்க கல்வியை கற்றிருக்கிறார்களோ அவர்கள்தான் மிகச் சிறப்பானவர்கள் என்பதாக, மிக உயர்ந்தவர்கள் என்பதாக, பல அந்தஸ்துகளை பெற்றவர்கள் என்பதாக இந்த திருமறை வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போன்று அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய முதல் வசனமாக இருக்கக்கூடிய இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்று சொல்லப்படக்கூடிய 5 ஆயத்துகள் ஹிரா குகையிலே வைத்து இறங்குகிறது. இந்த 5 ஆயத்துகளுடைய முதல் ஆயத் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், படியுங்கள், ஓதுங்கள், நன்றாக கல்வியிலே முன்னேறுங்கள்,
என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா கல்வியின் அவசியத்தை குறித்து பேசுகிறான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், அவன்தான் உங்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்தான் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே பேசுகிறான். இப்படி குர்ஆன்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பல்வேறு வசனங்கள் மார்க்க கல்வியை குறித்து, அதனுடைய அவசியத்தை குறித்து, அதை கற்க வேண்டியதனுடைய உன்னதத்தை குறித்து அல்லாஹ் தஆலா திருமறையிலே பல இடங்கள்ல பேசுகிறான். அப்படி என்றால் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதரும் மார்க்க கல்வியை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஆணித்தரமாக குர்ஆன் பேசுகிறது. மார்க்க கல்வி என்றால் என்ன? மார்க்க கல்வி என்றால் என்ன? நம்ம மார்க்க கல்வி கற்றுக்கணும், மார்க்க கல்வி கற்றுக்கணும்னு சொல்றோம்ல. மார்க்க கல்வி என்றால் என்னவென்று சொன்னால், ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் அவர்கள் வயதுக்கு வந்ததிலிருந்து தன்னுடைய இறுதி நேரம் வரைக்கும் எல்லா விஷயங்களையும் மார்க்கத்துக்கு உட்பட்டு செய்யக்கூடிய காரியங்களை தெரிந்து கொள்வதுதான் மார்க்க கல்வி. குர்ஆனாக இருக்கலாம், ஹதீஸாக இருக்கலாம், அல்லது ஃபிக்ஹுடைய சட்டங்களாக இருக்கலாம், அல்லது வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு விதமான அம்சங்களாக இருக்கலாம். இதுவெல்லாம் எப்படி மார்க்கம் சொல்லியிருக்கிறது, இஸ்லாம் சொல்லியிருக்கிறது என்பதை அறிந்து புரிந்து ஒரு ஆணும் பெண்ணும் அந்த கல்வியை கற்றுக்கொள்வதை நம்முடைய மார்க்கம் கண்டிப்பாக கற்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், தொலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா. மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமான ஆணுக்கும் கடமை, பெண்ணுக்கும் கடமை என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். மார்க்க கல்வியை எல்லா மனிதர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம தொழுகிறோம்னு சொன்னா இந்த மார்க்க கல்வியினுடைய இந்த நாலேஜ் இல்லாமல் நம்ம தொழுவ முடியாது. குர்ஆனுடைய அந்த வசனங்களை தெரியாமல் நம்ம தொழ முடியாது. அத்தஹியாத் தெரியாமல் தொழ முடியாது. தொழுகையினுடைய முறைகளை தெரியாமல் தொழ முடியாது. எப்படி சலாம் சொல்லணும், அத்தஹியாத் என்ன ஓதணும், அதற்கு பிறகு என்ன ஓதணும், இதெல்லாம் தெரிந்தால்தான் நம்முடைய தொழுகை கூட கூடும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய தொழுகை கூடாது. இந்த சிம்பிள் நாலேஜ் இருக்கணும். இந்த நாலேஜ் கூட இல்லைன்னு சொன்னால் நம்முடைய தொழுகை கூட கூடாது. பல பேருக்கு குர்ஆன தொழுகையில் என்னென்ன ஓதுறாங்க என்பதாக நாம் அழைத்து கேட்டோம் என்று சொன்னால் பலருக்கும் பல விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஃபாத்திஹா சூரா ஓதவில்லை என்று சொன்னால் தொழுகையே கூடாது என்பதாக சொன்னார்கள். அன்றைக்கு ஒருத்தர் அழைச்சு கேட்டேன், தொழுகையில் நீங்கள் ஆரம்பித்து அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்ட பிறகு என்ன ஓதுவீங்கன்னு சொன்னால், சுப்ஹான் அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ்னு ஓதிக்கிட்டே இருப்பேன். ஓதி முடிச்சுட்டு அப்படியே ருக்குவுக்கு போயிடுவேன், அப்படியே எந்திரிச்சு சஜ்தாவுக்கு போயிடுவேன் என்பதாக சொல்லுகிறார். எந்த ஒரு மனிதர் ஃபாத்திஹா சூராவை ஓதாமல் அந்த தொழுகையை ஆரம்பிக்கிறாரோ அந்த தொழுகை கூடாது என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தொழுகைக்கு ரொம்ப மஸ்ட் நம்ம குர்ஆனுடைய வசனங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். குறைஞ்சபட்சம் ஃபாத்திஹா சூராவோடு சேர்த்து ஒரு 10 சூறாக்களையாவது ஆண்களும் பெண்களும் மனனம் செய்து வைத்திருக்க வேண்டும். இந்த ஒரு அறிவாவது, இந்த ஒரு இல்மாவது கண்டிப்பாக நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இதுவெல்லாம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த தொழுகை கூட என்ன செய்யாது, கூடாமல் போய்விடும். அதற்கு பிறகு நோன்பு எப்படி வைக்க வேண்டும், ஜக்காத் எப்படி கொடுக்க வேண்டும், ஹஜ்ஜுடைய கடமைகளை எப்படி நிறைவேற்ற வேண்டும், எல்லாவற்றுக்குமே மார்க்க கல்வி இல்லாமல், மார்க்க அறிவு இல்லாமல் கண்டிப்பாக நிறைவேற்றவே முடியாது. ஒரு மனிதர் மௌத்தாகிவிட்டார் என்று சொன்னால் அந்த மௌத்தாகிவிட்ட அந்த மனிதரை எப்படி கஃனிடுவது என்பது வரைக்கும் நம்முடைய மார்க்கம் சொல்லியிருக்கிறது. எப்படி அவர் கபனை அடக்கம் செய்வது என்பது வரைக்கும் நம்முடைய மார்க்கம் சொல்லியிருக்கிறது. அப்போ இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கணும்னு சொன்னால், மார்க்க கல்வியை தெரிந்தால்தான், மார்க்க கல்வியை அறிந்தால்தான், குர்ஆனுடைய கல்வியை படித்தால்தான், ஹதீஸினுடைய இல்மை நாம் கற்றுக்கொண்டால்தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை கூட நம்ம என்ன செய்ய முடியும், நடத்த முடியும். 5 வேளை தொழுகையை கூட சரியான முறையில் தொழ முடியும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய 5 வேளை தொழுகை கூட பாத்திலாகிவிடும். நம்முடைய 5 வேளை தொழுகை கூட கூடாமல் போய்விடும். அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் குர்ஆனுடைய கல்வியை கண்டிப்பாக நாம் கொடுக்க கடமைப்பட்டுள்ளோம். அதனால தான் எல்லா பள்ளிவாசல்கள்லையும் காலை மாலை மதரசாக்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்காக வேண்டி மதரசாக்கள் ஏன் உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால்,
அவங்கள்ட்ட குர்ஆன் முழுக்க முழுக்க போய் சேர வேண்டும். அந்த குர்ஆனுடைய கல்வியை இந்த ஆணும் பெண்ணும் கற்க வேண்டிய வயதில் சரியான முறையில் கற்றால்தான் அவர்கள் கண்டிப்பாக தன்னுடைய வாழ்வினுடைய எல்லா பகுதியையும் அவர்கள் சரியாக்கி கொள்ள முடியும். கொடுக்க வேண்டிய பருவத்தில் அந்த கல்வியை கொடுத்துடணும். சின்ன வயசுலேயே அந்த கல்வியை கொடுத்தால்தான் அந்த பிள்ளைகள் அந்த கல்வியை கற்று தன்னுடைய வாழ்க்கையை சரியான முறையில் அமைத்துக் கொள்ள முடியும். இன்னைக்கும் பல இடங்களில் முதியோர் பாடத்திட்டங்கள் எல்லாம் வைத்து முதியோர்களை அழைத்து மதரசா எல்லாம் நடத்தப்படுகிறது. ஆனால் அதெல்லாம் ரொம்ப சீரியஸாலாம் போகிறது கிடையாது. 2 நாள் போகும், 3வது நாள் என்ன செஞ்சுருந்தோம்னா படுத்துக்கும். ஏன்னா இவருக்கு ஏதாவது படுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும், ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும், அல்லது ஏதாவது ஒரு வேலை வந்துவிடும், ஏதாவது ஒரு டென்ஷன் வந்துடும். 4 நாள் 5 நாள் நல்லா வருவாங்க, 6வது நாள் காணாமல் போயிடுவாங்க. அடுத்து அந்த 1 மாதம் முழுக்க வரவே மாட்டாங்க. ரொம்ப பெரியவர்கள் முதியோர்கள் எல்லாம் ஆசைப்படுகிறார்கள், நாங்கள் அந்த வயசில் கற்காமல் விட்டு விட்டோம், இந்த வயசில் கற்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது ஆசைதான், அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது தான், அது கண்டிப்பாக நிறைவேற்றப்படக்கூடியது தான். ஆனால் அந்த வயசில் அது முடியுமா என்று சொன்னால் பல உலக காரியங்கள் நமக்கு கண்டிப்பாக தடையாக வந்து நிற்கிறது. நாங்களும் பல இடங்களில் ஆரம்பிச்சு எப்படியாவது கொடுத்துடணும் முதியோர்கள்ட்ட என்பதாக நினைச்சு ஆரம்பிக்கிறோம். ஆனால் அந்த மார்க்க கல்வியை சரியான முறையில் அவங்களுக்கு போய் கொடுக்க முடியல. ஏனென்று சொன்னால் அதற்காக வேண்டிய நேரம் அவர்களால் கொடுக்க முடியவில்லை. எல்லா விதமான வேலை பளுக்களும் வந்துவிடும். ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு அப்படி கிடையாது. சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய அதே நேரத்தில் அப்படியே மதரசாவுக்கு அந்த பிள்ளைகளை அனுப்பும்போது அந்த பிள்ளைகள் படிப்போடு படிப்பாக இந்த மார்க்க கல்வி அவர்கள் கற்றுக்கொள்ளும் போது அந்த சின்ன வயசுலேயே அவருடைய உள்ளத்தில் அதை ஆழமாக பதிய வைக்கும் போது வளர வளர அவருடைய வாழ்க்கையில் மார்க்கமும் வளரும், இஸ்லாமும் வளரும். இடையில போய் ஏதாவது கொடுத்து பாருங்களேன், அது கண்டிப்பாக ஏறவே ஏறாது. ஒரு பெண் ஹிஜாபே போட்டு பழக்கம் இல்லை, பர்தாவே போட்டு பழக்கம் இல்லை. அது மாதிரியான ஒரு பெண்ணை போய் நீங்கள் ஹிஜாப் போடணும் பர்தா போடணும்னு சொல்லி பாருங்களேன், அவ்வளோ சீக்கிரம் அவனுடைய மனசு ஏற்றுக்காது. அது எப்படி நான் போட முடியும், நான் எவ்வளோ நாள் சுதந்திரமாக இருந்தேன்ல என்பதாக அவனுடைய மனசு அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்காது. அதனால தான் சொல்லப்படுகிறது, நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே இதை கொடுத்து கொண்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் இதுதான் மார்க்கம், இப்படித்தான் இருக்கணும், இப்படி தான் ஆடை இருக்கணும், இப்படி தான் ட்ரெஸ் கோடு இருக்கணும், இப்படி தான் ஆண்கள் உடை அணிய வேண்டும், இப்படித்தான் பெண்கள் உடை அணிய வேண்டும். இது அல்லாஹ் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கக்கூடிய அற்புதமான கட்டளைகள், உங்களுக்கு பாதுகாப்பான விஷயங்கள் என்பதாக அந்த சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு நம்ம அதை அவங்களுடைய உள்ளத்தில் பதிய வைக்கும் போது தான் அவர்கள் கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கையை மார்க்கத்தோடு ஒன்றி தன்னுடைய வாழ்க்கையை இஸ்லாத்தோடு ஒன்றி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள். அதனால் கொடுக்க வேண்டிய பருவத்தில் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்தந்த பருவத்தில் எதை செய்யணுமோ அதை செஞ்சாதான் அது சரியாக இருக்கும். அது இல்லாமல் எல்லாம் முடிஞ்சு போன பருவத்தில் நம்ம ஒன்றை கட்டாயப்படுத்தி செய்தோம் என்று சொன்னால் அது வருவது ரொம்ப கடினமாக இருக்கும். அதனால் பிள்ளைகளுக்கு அந்த மார்க்க கல்வியை அறிவை கண்டிப்பாக நாம் கொடுக்க வேண்டிய பருவத்தில் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். குர்ஆனை கண்டிப்பாக 100% இந்த மதீனா பள்ளிவாசலை சுற்றி 1000 குடும்பங்கள் இருக்கிறது என்பதாக நாம் வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் 1000 குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் அத்தனை பேர்களும் குர்ஆனை கற்றறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், குர்ஆன் என்பது சாதாரணமான ஒரு மொழி அல்ல, அரபு மொழி. அரபு மொழியில் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய மொழி, சொர்க்கத்தினுடைய மொழி, அற்புதமான ஒரு மொழியில் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை நமக்கு தந்திருக்கிறார். இந்த லுகத்துல் அரபியாவில் இருக்கக்கூடிய இந்த குர்ஆனை நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். குர்ஆனை நம்ம முழுமையான முறையில் ஆய்வு செஞ்சு விட்டோம் என்று சொன்னால் எல்லாத்தையும் ஆய்வு செஞ்ச மாதிரி தான். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கலைகளும் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு படிப்புகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏஐ படிப்பாக இருந்தாலும் கூட எல்லாவற்றுக்கும் குர்ஆன் கண்டிப்பாக வழிவகுக்கும். எல்லா விதமான படிப்புக்கும் குர்ஆன் வழி சொல்லுகிறது. குர்ஆன்ல இல்லாத விஷயங்களே கிடையாது. ஒருத்தர் இப்படி கேட்டாரா கேள்வி, குர்ஆன்ல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு எல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு 1 கிலோ மாவுக்கு எவ்வளோ பரோட்டா போடணும்னு குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குதா? எல்லாத்தையும் தானே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறா. 1 கிலோ மாவுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு பரோட்டா போடலான்னு சொல்லியிருக்கிறான குர்ஆன்ல என்பதாக ஒருத்தர் கேட்டார் ஒரு அஜத்திட்ட. அந்த அஜத்து பதில் சொன்னாங்களாம், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இப்படி ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறான்,
உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் தெரிந்தவர்களிடத்தில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக ஒரு குர்ஆன் வசனம் இருக்கிறது. அதனால அந்த வசனத்தை சொல்லி அந்த ஹஜ்ரத் பதில் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு அது பற்றி தெரியாவிடில் யாருக்கு அந்த பரோட்டா போட தெரியுமோ அவங்களை கேட்டு தெரிஞ்சுக்குங்க என்பதாக பதில் கொடுக்கிறாங்க. ஒரு கிண்டலுக்காக கேலிக்காக சொல்லுவார்கள். இப்படி குர்ஆன்ல நம்ம ஆய்வு செஞ்சோம் என்று சொன்னால் குர்ஆன்ல சொல்லப்படாத விஷயங்களே கிடையாது. இந்த குர்ஆனை முழுக்க முழுக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். பல குடும்பங்களில் குர்ஆனை ஓத தெரியாத எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள். பல குடும்பங்களில் குர்ஆனை ஓத தெரியாத எத்தனையோ ஆண்கள் இருக்கிறார்கள். இந்த அடிப்படை கல்வியை நம்முடைய பிள்ளைகளிடத்திலே, ஆண்களிடத்திலே, பெண்களிடத்திலே மிக ஆழமாக கொடுக்க வேண்டும். பின்னாடி உலக கல்விக்கு வரேன். மார்க்க கல்வியினுடைய முக்கியத்துவத்தை ஏன் நான் அழுத்தமாக மிக ஆழமாக சொல்லுகிறேன் என்று சொன்னால், மார்க்க கல்விதான் நீங்கள் பின்னால் கற்கக்கூடிய அந்த உலக கல்விக்கு பேஸ்மெண்ட். இந்த மார்க்க கல்வி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தது என்று சொன்னால், மார்க்க கல்வி நம்மிடத்திலே வீரியமாக இருந்தது என்று சொன்னால், மார்க்க கல்வி நம்மிடத்திலே உயர்ந்ததாக உன்னதமாக தினமும் கடைபிடிக்கப்படக்கூடியதாக இருந்தது என்று சொன்னால், அந்த உலக கல்வி நமக்கு மிக சீக்கிரமாக மிக இலகுவாக கிடைத்துவிடும். அதை சீக்கிரமா அடைஞ்சிடலாம். முதல்ல நம்முடைய மார்க்க நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய அந்த மார்க்க கல்வியினுடைய அந்த மகத்துவத்தை புரிந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், எல்லோருமே அந்த மார்க்க கல்விக்குரிய அந்த முக்கியத்துவத்தை கண்டிப்பாக தெரிந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். குறிப்பிடும் குறிப்பாக நான் சொல்வது, பெண்கள் இது சம்பந்தமாக மார்க்க கல்வியினுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த பயானுக்கு வர்றதுக்கு முன்னாடி மேலே கூட்டு போய் காமிச்சாங்க. பெண்கள் சில இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ரொம்ப வேலைப்பாடோடு செஞ்சிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா அதற்காக நீ முயற்சி செய்த அத்தனை பெண்களுக்கும் அல்லாஹ் தஆலா எல்லா விதமான கல்வி ஞானத்தையும் தருவானாக. அற்புதமாக செஞ்சு வச்சிருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து, யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஒருத்தவங்க சௌர குகையை அழகாக செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஒரு இதை வச்சு உடைச்சா கூட உடைய முடியாது போல அவ்வளோ அழகாக செஞ்சு வச்சிருக்கிறாங்க. சொர்க்கம் நரகத்தை பற்றி செய்து வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் எப்படி வரும்னு சொன்னால், அந்த நாலேஜ் இல்லாமல் அதை செய்ய முடியாது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி ஒருத்தவங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சமுதாயத்தினுடைய அந்த நிகழ்வுகள் தெரியாமல் கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த வரைபடத்தை கொண்டு வந்திருக்க முடியாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அவர்கள் அங்கே எடுத்து வைத்திருக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வரலாறு முழுக்க தெரியாமல் அதை செய்ய முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், அல்லது சொர்க்கம் நரகமாக இருக்கட்டும், சிராத்துல் முஸ்தகீம் பாலமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதனுடைய முழு நாலேஜ் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், அதை நம்ம வடிவமைக்க முடியும், செய்ய முடியும். அல்ஹம்துலில்லாஹ் மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய முழு நாலேஜை அவங்க அடைஞ்சிருக்கிறாங்க. முழு நாலேஜையும் உள்வாங்கி தான் அதை என்ன செஞ்சிருக்கிறாங்க. இப்போ இது மாதிரி தான் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் இந்த நாலேஜ் தேவை. நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு குர்ஆனுடைய கல்வி கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் தேவை. குறிப்பாக பெண்ணுக்கு அதிகமாக இந்த மார்க்க கல்வியினுடைய தேவை அதிகமாக இருக்கு. அதனுடனே சேர்த்து அவரிடத்தில் உலக கல்வியும் சேர்ந்து விட்டது என்று சொன்னால், குர்ஆன் அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்லுவான், 100 அலா 100, வெளிச்சத்திற்கு மேல் வெளிச்சம். லைட் போட்டிருக்கிறோம், அந்த வெளிச்சம் போதும். ஆனால் இன்னும் ஒரு வெளிச்சம் தேவை என்பதற்காக இன்னொரு லைட் போட்டோம்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் வெளிச்சமாக பிரைட்டாக இருக்கும். அந்த வெளிச்சம் இன்னும் பிரைட்டாக நமக்கு அந்த இடத்த பெருசாக்கி காட்டும். அது மாதிரி மார்க்க கல்வியோடு இந்த உலக கல்வி சேர்ந்தது என்று சொன்னால் 100 அலா 100. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருப்பதை போன்று ரெண்டையும் ஒரு மனிதர், ரெண்டையும் ஒரு பெண் சரியான முறையிலே சரியான அளவிலே கற்றுக்கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்களிடத்தில் வளரக்கூடிய அந்த பிள்ளைகள் நாளை இந்த உலகத்தை மாற்றக்கூடிய பிள்ளைகளாக இருப்பார்கள். இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், பெண்களுக்கு ஒன்று மார்க்க கல்வியோடு அப்படியே போயிடுறாங்க. குர்ஆன ஓது, தொழுவு, அப்படி இரு இப்படி இருன்னு சொல்லி அப்படியே வீட்டிலேயே போட்டு முடங்க வச்சிடறாங்க. உலக கல்வியை கொடுக்கறது கிடையாது. ஏனென்று சொன்னால் அந்த நாலேஜ் இவர்கள்ட்ட முதல்ல கிடையாது. அவங்க படிக்கிறது கிடையாது. 8வது 10வதோடு நிறுத்திடுறோம். நம்ம அதோட வீட்டிலேயே இருக்கட்டும், அப்புறம் கல்யாணம் முடிச்சு வச்சிடணும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணி விட்டுடுறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டம் சவாலான ஒரு காலகட்டம். எல்லா கல்வியும் கொடுக்க வேண்டும். ஒன்றும் இல்லை, ஸ்கூலில் போய் நீங்கள் சேர்க்க போகிறீங்க பாருங்கள் பிள்ளைங்களை. ஸ்கூலில் போய் பிள்ளைங்களை சேர்க்கும் போது உங்கள் அத்தா என்ன படிச்சிருக்கிறாங்க, உங்கள் அம்மா என்ன படிச்சிருக்கிறாங்க, ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதை தான் வைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் என்ன படிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தனி டெஸ்ட் வைக்கிறாங்க.
அவங்களுக்கு நாலேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்கள கேள்வி கேட்குறாங்க, அவங்க கொஸ்டின் பண்ணுறாங்க, அவங்க அதுக்குரிய பதிலை கொடுக்குறாங்க. அந்த பதிலை அவங்க பெற்றுக்கொண்டு இவங்களை இந்த ஸ்கூலில் சேர்க்கலாமா இல்லை சேர்க்க வேணாமான்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் நிர்வாகம் முடிவுக்கு வருது. இந்த அளவுக்கு இன்னைக்கு கல்வியினுடைய தரங்கள் எல்லாம் உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நம்முடைய இஸ்லாமிய ஆண்களும் சரி இஸ்லாமிய பெண்களும் சரி மார்க்க கல்விக்கு ஈக்குவலாக உலக கல்வியும் நாம் கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய சவாலான இந்த உலகத்தில் பிள்ளைகளை வளர்ப்பது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. மிகப்பெரிய ஒரு சவாலான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்று மார்க்கத்தை பார்க்கணும், அந்த மார்க்கத்தை விடக்கூடாது. மார்க்கத்தை எந்த நேரத்தில் எந்த தருணத்திலையும் விடக்கூடாது, இல்லையா? மார்க்கத்தை எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் விடக்கூடாது. எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் கூட அந்த மார்க்கத்தோடு நிலைத்திருக்க வேண்டும். ஒரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க. நம்ம மார்க்கத்தோடு இருந்தோம் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு ஈமானை ஒரு மனிதனுக்கு தரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒரு அம்மா ஒரு ஹாஸ்டல்ல வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த அம்மா அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா துணி துவைச்சு போடுறாங்க. நம்ம துணி துவைச்சு போடக்கூடிய அம்மா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா பசங்களுடைய துணியும் துவைச்சு போடுறாங்க, பேண்ட் எல்லாம் துவைச்சு போடுறாங்க. எல்லா பிள்ளைகளுடைய அந்த பேண்ட்ல இருந்து ஒரு விதமான துர்நாற்றம் அடிக்கிறது. ஏன்னா யூரின் போயிட்டு என்ன செய்யறது கிடையாது, சுத்தம் செய்யறதெல்லாம் கிடையாது. நம்மோடு பழகக்கூடிய அந்த பிள்ளைகள்லாம் அப்படிலாம் கிடையாது. ரோட்ல நிற்கிறான், யூரின் போறான், அப்படியே வந்து என்ன செய்யறான், அப்படியே போயிடறான், எந்த சுத்தமும் செய்யறது கிடையாது. ஆனா நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் எப்படி சிறுநீர் கழிக்க வேண்டும், எப்படி சுத்தம் செய்ய வேண்டும், கல்லால் சுத்தம் செய்ய வேண்டும், நீரால் சுத்தம் செய்ய வேண்டும், எத்தனையோ வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த மார்க்கத்தில் பிறந்த ஒரு பையன் என்ன செய்யறாங்கன்னா, அந்த பையனுடைய அந்த துணியை நம்ம துவைக்கிறாங்க. எந்த வாடையும் கிடையாது, துர்வாடையே கிடையாது. நம்ம அந்த பையன்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறாங்க. உங்கள்கிட்ட எப்படியாவது கேட்கணும். மற்ற பசங்களோட அந்த ஃபேண்ட்லேருந்து ஒரே துர்வாடை அடிக்குது, உன்னுடைய ஃபேண்ட்லேருந்து மட்டும் துர்வாடை அடிக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு அந்த பையனை அழைச்சி கேட்குறாங்க. அப்போ அந்த பையன் சொல்கிறாரு, எங்களுடைய நாயக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யாவிடில் நரகத்தில் கபர்ல வேதனைகள்ல அதிகமான வேதனை இதனால் தான் ஏற்படுகிறது என்பதாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நம்மெல்லாம் பிரபல்யமாக கேட்ட ஹதீஸ் தான். ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு ஒட்டகத்திலேயோ அல்லது ஒரு கோவை கழுதிலையோ என்ன செய்யறாங்க, போறாங்க. அந்த ஒட்டகம் என்ன செஞ்சோன்னா மிரண்டு நிற்குது ஒரு கபரை தாண்டி போகும்போது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்குறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் தொடர்ந்து ஏன் உங்களுடைய ஒட்டகம் போக மறுக்கிறது, ஏன் இறங்குறீங்க என்பதாக கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இங்க இருக்கக்கூடிய 2 கபர்களில் வேதனை செய்யப்படுகிறது. சஹாபாக்களுக்கு சொல்லுகிறார்கள். அந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ் அப்படி என்ன வேதனை செய்யப்படுகிறது என்பதாக கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 2 கபர்ல ஒரு கபர்ல இருக்கக்கூடியவர் எப்போ பார்த்தாலும் பிறரை பற்றி குறை பேசிக் கொண்டிருந்தால், புறம் பேசிக் கொண்டிருக்கிறார், அதனால் இவர் வேதனை செய்யப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இதில் ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். புறம் பேசுவது என்பது ரொம்ப மோசமான ஒன்று. குர்ஆன்ல இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான், ஒரு மனிதனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம். யாராவது மனிதனுடைய மாமிசத்தை சாப்பிடுவோமா, கறியை சாப்பிடுவோமா? யாரும் விரும்ப மாட்டோம். அது மாதிரியான ஒரு செயலை செய்வதற்கு சமம் என்பதாக அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். 2வது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சிறுநீர் கழித்து விட்டு இந்த மனிதன் சுத்தம் செய்யாததின் காரணமாக வேதனை செய்யப்படுகிறான். சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யாததின் காரணமாகத்தான் கபரில் அதிகமான வேதனை நடைபெறுகிறது. இது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். நம்முடைய ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் இந்த சுத்தத்தினுடைய பாடத்தை சொல்லிக் கொடுக்கணுங்க. சுத்தத்தினுடைய பாடத்தை நம்ம ரொம்ப சொல்லிக் கொடுக்கறதே கிடையாது. எந்தெந்த முடிகளை எப்பொழுது களைய வேண்டும், ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும், பெண் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் பேசிக் நாலேஜ். இந்த நாலேஜ்லாம் இல்லைன்னு சொன்னா சில நேரங்களில் தொழுகக்கூடாது, சில நேரங்களில் பல நேரங்களில் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால ஆண் பிள்ளைகளுக்கு நகத்தை வெட்டுவதனுடைய அந்த விஷயத்தையும், மறைவிடங்களில் இருக்கக்கூடிய முடிகளை களைவதனுடைய விஷயத்திலையும், அதே போன்று பெண் பிள்ளைகளுக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சுத்தம் என்பது ஈமானில் ஒரு பகுதி என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இந்த விஷயத்தை அந்த பிள்ளை அந்த அம்மாட்ட சொல்லிட்டு சொல்றாரு, இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, அதனால நான் எப்போ சிறுநீர் போனாலும்
நான் சுத்தம் செய்யாமல் ஒருபோதும் நான் வந்ததில்லை. அதை தான் நீங்கள் என்னுடைய ஃபேனில் எந்த துருவாடையும் நீங்கள் பார்க்கறது கிடையாதுன்னு அந்த பையன் சொன்னபோது நம்ம சிந்திக்கிறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க, சிந்திக்கிறாங்க, இது மாதிரியான ஒரு மார்க்கத்தில் தான் நான் இருக்கணும்னு சொல்லி நம்ம இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு மாணவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தினுடைய பிடிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் சொல்ல வரேன். இந்த மார்க்கத்தினுடைய பிடிப்பு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நம்ம வந்து மிக ஆழமாக ஸ்ட்ராங்காக கொடுத்துடணும். ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துடணும். ரொம்ப ஸ்ட்ராங்குன்னா வந்து எந்த இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் கூட அவங்களுடைய அந்த ஈமானை அசைத்து பார்க்க முடியாத ஸ்ட்ராங்கான ஈமான் அவங்கள்ட்ட கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொடுக்கணும், அல்லாஹ்வுடைய பயத்தை கொடுக்கணும். இந்த கல்வியை அந்த பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் இந்த உலகம் நமக்கு சாதாரணமாக வந்துவிடும். இந்த உலகம் சாதாரணமாக வந்துவிடும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, மேலே அழகாக செஞ்சு வச்சிருக்காங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா 3 விஷயத்தை கொடுத்தான். உங்களுடைய சாய்ஸ், யுவர் சாய்ஸ். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா அவங்களுடைய சாய்ஸில் விடுறோம். இந்த 3ல் நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம். ஆட்சி, அதிகாரம், 2வது பணம், 3வது கல்வி. இந்த 3ல் நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு கொடுக்க நான் தயார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா இந்த ஒரு சாய்ஸை கொடுக்குறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதை தேர்ந்தெடுத்தார்கள்? ஆட்சியை தேர்ந்தெடுக்கவில்லை, பணத்தை தேர்ந்தெடுக்கவில்லை, கல்வியை தேர்ந்தெடுத்தார்கள். எல்லாம் எனக்கு கல்வியை கொடுத்தால் போதும் என்பதாக அந்த கல்வியை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த கல்வி வந்துச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ஆட்சி செஞ்சவங்க இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது இல்லையா? அவங்கள்ட்ட இருந்த படை பட்டாளங்கள் மாதிரி யார்ட்டையும் கிடையாது. கல்வி வந்துச்சு. உலகத்தையே ஆட்சி செஞ்சவங்க 4 பேருன்னு சொல்லுவாங்க. அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒருத்தவங்க. ஆனால் அவங்க அல்லாஹ்ட்ட வந்து ஆட்சியை கேட்கல, கல்வியை கேட்டார்கள். கல்வி கிடைத்ததின் மூலமாக அல்லாஹ் தஆலா ஆட்சியை கொடுக்கிறான், அதிகாரத்தை கொடுக்கிறான், பணத்தை கொடுக்கிறான், பலத்தை கொடுக்கிறான், எல்லாவற்றையும் கொடுக்கிறான் என்று சொன்னால் கல்வி எவ்வளவு மஸ்ட் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமானது கல்வி. மார்க்க கல்வியாக இருக்கட்டும், உலக கல்வியாக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்முடைய ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் கட்டாய கடமையாக நாம் அதை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லா விதமான கல்வியும் கொடுங்கள். மார்க்கம் சொன்னதினுடைய அடிப்படையில் அந்த கல்வியை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்பதாக நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பெரும்பாலும் நம்ம பயப்படுறது என்னன்னு சொன்னால், ஆண் பிள்ளைகளுக்கு பயப்படுறது கிடையாது, முதல்ல அவன் படிக்கிறதே கிடையாது. இன்னைக்கு பெரும்பாலான ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால், வெளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாம் என்பது பெண் பிள்ளைகள் அப்படியே முடக்குது, இஸ்லாம் பெண் பிள்ளைகளை வந்து படிக்கிற தடை விதிக்குது, இஸ்லாம் வந்து அந்த மௌட்டிக காலத்திலே இருக்குது, பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் படிப்பை கொடுக்கறது கிடையாது என்பதாக பெரும்பாலான ஒரு பேச்சு வெளியில் அடிபடுகிறது. ஆனால் உண்மையிலே நம்ம பார்த்தோன்னு சொன்னால் நம்முடைய இஸ்லாத்தில் பெண் பிள்ளைகள் தான் அதிகமாக படிக்கிறாங்க, ஆண் பிள்ளைகள் குறைவு. ஆண் பிள்ளைகள் குறைவு என்பதுதான் சர்வே சொல்லுகிறது. ரொம்ப குறைவு ஆண் பிள்ளைகள். பெண் பிள்ளைகள் நன்றாக படிக்கிறார்கள், நல்ல உயர்ந்த படிப்புகளை படிக்கிறார்கள். இன்னைக்கு என்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜி படிப்பு வருதோ அத்தனையும் படிக்கிறாங்க. ஆண் பிள்ளைகள் அப்படி கிடையாது. அப்படியே படித்தாலே அவன் வேலைக்கு போகிறதும் கிடையாது. அத்தா என்ன கறிக்கடை வச்சுருந்தாருன்னா கறிக்கடைக்கு போயிடுறான், அது அத்தை என்ன தொழிலை செய்கிறானோ அந்த தொழிலுக்கு போயிடுறாரு. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் கறிக்கடைக்காரங்களுக்கு கூட போன வாரம் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் வச்சோம். அவங்களுக்கு கூட நாங்கள் சொன்னோம், நீங்கள் கறிக்கடைக்காரர்களாக இருக்கிறீர்கள், உங்களுடைய பிள்ளைகளையும் அதே தொழிலுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க, கொண்டு வரீங்க, தப்பு கிடையாது. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு இதை பழக்கப்படுத்தாதீங்க என்பதாக நாம் சொல்லிக் கொடுத்தோம். நீ இந்த தொழிலுக்கு தான் வரணும், பழக்கப்படுத்தாதீங்க, இந்த தொழிலை கற்றுக் கொடுங்க. ஆனால் உலக கல்வியில் அவனை பட்டப்படிப்பு படிக்க வையுங்கள், மேற்படிப்பு படிக்க வையுங்கள், எல்லா விதமான படிப்பையும் படிக்க வையுங்கள் என்பதாக அவர்களுக்கு நாம் சொன்னோம். ரொம்ப பேர் ஆச்சரியப்பட்டாங்க. நாங்கள் இந்த சிந்தனைக்கே வரலையேன்னு சொல்லிட்டு, நம்ம பிள்ளை நம்ம வந்து செய்கிற தொழிலை தானே செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த சிந்தனையிலேயே இருந்தோம். ஆனால் நீங்கள் சொல்லும் போது எங்களுடைய சிந்தனையில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படுகிறது என்பதாக சொன்னாங்க. அதனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா விதமான கல்வியும் இந்த உலகத்தில் கொடுக்கணும். அதனால தான் நான் சொன்னேன் ஆரம்பத்தில் வந்து ஸ்ட்ராங்காக நீங்கள் மார்க்க கல்வியை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த உலக கல்வியை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கி பல இடங்களில், பல ஊர்களில், பல நாடுகளில் நம்முடைய இஸ்லாமிய ஆண்களும் சரி பெண்களும் சரி பல இடங்களில் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் வந்து இந்த மார்க்க கல்வியோடு இந்த உலக கல்வியை பயன்படுத்தி பலருக்கும் பயனுள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த கல்வியை யாருக்கு என்னென்ன கல்வி கொடுக்க வேண்டும் என்பதில் தான் நம்ம வந்து என்ன செய்யணும் சொன்னால் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஆண்கள் படிக்க வேண்டிய அந்த
படிப்பை பெண்களுக்கு கொடுத்துட்றோம். ஆண்கள் படிக்கக்கூடிய படிப்பை இந்த சிவில் இன்ஜினியரை போய் பெண்கள் படிக்க வச்சா நல்லா இருக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். படிக்க வச்சோம். நம்ம ஏதோ ஒரு பேருக்கு பின்னாடி போட்டால் பரவாயில்லை, ஏதோ ஒன்று போட்டால் பரவாயில்லை என்பதான்னு படிக்க வச்சிடறோம். அவங்க என்ன இடத்துல போய் அங்கே வேலை செய்ய போகிறாங்களா, இறங்கி போய் வேலை செய்ய போகிறாங்களா? எதுவும் செய்ய போகிறது கிடையாது. அந்த படிக்கக்கூடிய அந்த விஷயத்தில் கொஞ்சம் நம்ம சிந்திச்சு மாற்றத்தை கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னால் எல்லோருக்கும் எல்லா விதமான கல்வியும் கண்டிப்பாக கிடைத்துவிடும். நம்முடைய பெண்களுக்கு நிறைய படிப்புகள் இருக்கிறது. சவுதியெல்லாம் போனப்ப ஹஜ்ஜில் இருந்தப்ப பெரும்பாலும் நம்ம இருந்த இடங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான். அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து நிறைய நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் வந்து அங்கே நர்ஸாக இருக்கிறாங்க, டாக்டராக இருக்கிறாங்க. அந்த படிப்பை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கலாம். இன்னைக்கு டென்டல் படிக்கக்கூடிய இன்னைக்கு அதுக்கு அவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது. டென்டல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது. அந்த படிப்பை நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கலாம். அது சம்பந்தமாக இன்னைக்கு அனஸ்தீசியா இருக்குது, அது சம்பந்தமாக நிறைய படிப்புகள் இருக்குது. இதெல்லாம் பெண்களுக்கு ஏற்றவாறு ஒரு படிப்பு. அதனால தான் சொல்கிறாங்க, பெரியவங்க சொல்கிறாங்க, படிப்பில் நீங்கள் கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வந்து ஆண்களுக்கு என்னென்ன படிப்புகள் உங்களுக்கு தெரியும், ஆண்கள் எந்தெந்த வேலையில் போனால் எந்தெந்த படிப்பு படித்தா எந்தெந்த வேலைக்கு போக முடியும் எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரியான படிப்பு ஆண்களுக்கு கொடுங்க. பெண்களுக்கு எந்தெந்த மாதிரியான படிப்புகளை கொடுத்தால் அந்த பெண்கள் அந்த வேலையில் இலகுவாக ஈடுபட முடியும் என்பதையும் நம்ம பார்த்து தான் கொடுக்க வேண்டும். என்று சொன்னால் பெண்களுக்கு ஆண்களை விட சுமைகள் அதிகம். நம்ம காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுங்களேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் பரவாயில்லை, ஏதோ ஒர்க்குக்கு ஒரு ஜாபுக்கு ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னு சொன்னால் அதுவும் கூட குழந்தை இருந்துருச்சுன்னு சொன்னால் ரொம்ப சிரமம். இங்கே இருக்கக்கூடிய இவங்களையும் பார்த்துக்கணும், கணவரையும் பார்க்கணும், பிள்ளையும் பார்க்கணும். போயிட்டா அந்த இடத்துலேருந்து பிள்ளைகளுடைய ஞாபகத்திலே இருப்பாங்க. பல சிந்தனைகள் இருக்குது. அதனால தான் வந்து பெண் பிள்ளைகளுக்கு ஏற்றவாறு இருக்கக்கூடிய அந்த கல்விகளை நாம் ஊக்கப்படுத்த தவறிவிட்டோம். அந்த பெண்களுக்கு ஏற்றவாறு இருக்கக்கூடிய அந்த கல்விகளை கண்டிப்பாக நாம் ஊக்கப்படுத்தி ஆர்வப்படுத்தி அந்த கல்வியிலே அவர்களை சேர்க்க வேண்டும், அவர்களை படிக்க வைக்க வேண்டும். அது மாதிரியான வேலைகளுக்கு அவர்கள் சென்றாகட்டும் சொன்ன அந்த அனுமதியும் நாம் தர வேண்டும். தவறில்லை. மார்க்கத்தில் வந்து படிக்கிறதுக்கு எந்த நேரத்திலும் தவறே கிடையாது என்று சொன்னார். சொல்ல பொதுவாகத்தான் சொல்லுகிறார்கள், தொலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா. ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்வியை கற்றுக்கொள்வது கட்டாய கடமை என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இன்னொரு ஹதீஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னால், சீனா தேசம் சென்றேனும் நீங்கள் மார்க்க கல்வி கற்றுக்கொள்ளுங்கள். ஏன் ரசூலுல்லாஹ் சீனா தேசத்துக்கு சொன்னாங்கன்னு சொன்னால், அங்கே போகிறது என்பது, அங்கே இஸ்லாமிகள் இருப்பது என்பது குறைவு. நம்ம வெகு தூரமான ஒரு இடம். அந்த இடத்துல உங்களுக்கு மார்க்க கல்வியோ அல்லது பிற கல்வியோ கிடைத்தாலும் கூட அதை தேடி சென்று நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மார்க்க கல்வியினுடைய சிறப்பம்சத்தை குறித்து மிக அழகாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அதனுடனே சேர்த்து இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு உலக கல்வியை நாம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஊரினுடைய நிலையை பற்றி சொன்னார்கள், நம்ம அல்லாவில் இருக்கக்கூடிய அந்த பல நிலைகளை பற்றி சொன்னார்கள். பல இடங்களுக்கு போகிறோம், பல இடங்களில் வந்து அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து நம்முடைய பிள்ளைகளை என்ன படிக்க வைக்கணும்னே தெரியல, அதில் என்ன படிக்கிறாங்கன்னே தெரியலன்னு சொல்கிறாங்க, என்ன படிக்க வைக்கணும்னே தெரியல. நான் சொன்னேன், உங்கள் பள்ளி நிர்வாகிகள்லாம் வந்து எல்லாம் நாலேஜ் பெர்சன். நான் சொன்னது அவங்கள்ட்ட, என்ன சொன்னவங்கள்ட்ட நான் சொன்னேன், இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஏரியாவிலே இருக்கக்கூடிய பல பள்ளிவாசல்கள் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளும் ஒரு நாலேஜ் பெர்சன். நான் அவங்கள்ட்ட சொன்னது, இவ்வளோ படிப்பறிவு இருக்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை உங்களால் உருவாக்க முடியும் என்பதால் நான் அவர்களுக்கு சொன்னேன். கண்டிப்பாக மாற்றத்தை உருவாக்க முடியும். நம்முடைய பிள்ளைகளுக்கு முதல்ல அடிப்படை கல்வியாக இருக்கக்கூடிய இந்த மார்க்க கல்வியை மிக ஆழமாக கொடுங்க. மார்க்க கல்வியை நாம் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த பிள்ளைகள் எந்த நேரத்திலையும் வழி தவறாது. இன்னைக்கு வருத்தமாக இருக்குது, சொல்கிறதுக்கு நாக்கூசுது. இன்னைக்கு ரொம்ப மோசமான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு இஸ்லாமிய ஆண்களுடைய பெயர்கள் தான், ஆண் பிள்ளைகளுடைய பெயர்கள் தான், இளைஞர்களுடைய பெயர்கள் தான் இந்த கஞ்சா அடிப்பது, அபின் அடிப்பது, போதைப் பொருள்களை கடத்துவது, போதைப் பொருள்களை சப்ளை செய்வது, போதைப் பொருள்களை கைமாற்றுவது, போதைப் பொருள்களை ஸ்கூல் வரைக்கும் கொண்டு போய் கொடுப்பது, இதெல்லாம் நம்முடைய இஸ்லாமிய ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் சொன்னால் எவ்வளோ வருத்தமாக இருக்குது, எவ்வளோ வருத்தமாக இருக்குது. அந்த பிள்ளைகளுக்கு அந்த மார்க்க கல்வி கொடுக்க நாம் தவறிவிட்டோமே. அல்லாஹ் தஆலா ஹராம் என்பதாக சொல்லியிருக்கிறானே, குல்லு முஸ்கிரின் ஹராம், எதுவெல்லாம் உங்களுக்கு போதை தரக்கூடியதாக இருக்கிறதோ அந்த அத்தனையும் ஹராம் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால எல்லா ஹராம் என்பதை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க தவறிவிட்டோமே.
அதனால எத்தனை தாய்மார்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் தெரியுமா? ஹஜ்ரத், என்னுடைய பிள்ளைக்கு நான் எவ்வளோ சொல்றேன் ஹஜ்ரத், அவன் ஒரு பிடிவாதமா இருக்கிறான், அதிலேயே அவன் இருக்கிறான், அதுல இருந்து வெளியே வர மாட்டேங்கிறான், ஏதாவது ஒன்று செய்யுங்க என்பதாக சொல்கிறாங்க. என்ன செய்ய முடியும்? அந்த பழக்கத்தை விடுறதுக்கு என்ன செய்ய முடியும்? சன்னஞ்சன்னமாக நம்ம ஆரம்பத்திலே அந்த மார்க்க கல்வியை கொடுத்து பழக்கி விட்டிருந்தோம் என்று சொன்னால், பள்ளிவாசலுக்கு அனுப்பி வைத்திருந்தோம் என்று சொன்னால், குர்ஆனுடைய கல்வியை கொடுத்திருந்தோம் என்று சொன்னால், இது மாதிரியான தவறான செயலுக்கு அவன் கண்டிப்பா போகவே மாட்டான். அந்த விஷயத்துல நம்முடைய மஹல்லாக்கள்லையும் அது மாதிரி இருந்தது என்று சொன்னால், தனி கவனம் நாம் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் செலுத்த வேண்டும். பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை எந்த நேரத்திலையும் கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எல்லா நேரங்களையும் கண்காணிக்கணும். நைட்டு என்ன செய்யறான், நைட்டு தூங்கும் போது என்ன செய்யறான், எல்லாத்தையும் பார்க்கணும். போர்வைக்குள்ள உட்காந்துட்டு என்ன செய்யறான், செல்போனை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறான். நைட்டு லைட்டை போட்டு பார்த்தா இவன் உள்ள போட்டு போனை போட்டு பார்த்துட்டு இருக்கிறான். நைட்டு 1 மணி 2 மணி 3 மணி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறான். இதனால் உடல் ஆரோக்கியம் எவ்வளவு கெட்டு போகிறது, ரொம்ப ஆரோக்கியம் கெட்டு போகிறது. அதே நேரத்தில் பெண் பிள்ளைகளையும் பார்க்கிறோம். நல்லா பாதுகாக்க வேண்டும். வீட்டிலேருந்து வெளியே போகும்போது புர்கா போட்டு போகிறாங்க, பர்தா போட்டு போகிறாங்க. ஆனால் வெளியே சென்று விட்ட பிறகு அந்த பர்தா எங்கே என்பதாக கேள்வி கேட்கக்கூடிய வகையில் அந்த பர்தாக்கள் எல்லாம் பறந்து விடுகிறது. பல இடங்களில் பார்க்குறோம். அது நான் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் எங்கள் பள்ளிவாசல் இருக்குது, செங்கல்பட்டில் புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் எங்கள் பள்ளிவாசல் இருக்குது. பார்க்கவே முடியல. அல்லாஹ் அத்தனை பேரும் அங்கே தான் வந்து நிற்கிறாங்க. போகிறது வர்றது, தெருவில் போகிறது, ஓடுறது, முடியாதது எல்லாமே அங்கே தான் வந்து நிற்கிது. நம்முடைய கண்ணுக்கு படுறா மாதிரியே இருக்குது. ஏன்னா பள்ளிவாசல் விட்டு வெளியே வந்தால் பஸ் ஸ்டாண்டு. அவ்வளவு மோசம். நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால், மாட்டாளர்களுடைய கையை பிடித்து கொண்டு, அவனுடைய கரங்களை பிடித்து கொண்டு பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு, பஸ்ஸில் உட்காந்து பேசிக்கிட்டு, டீ கடையில் உட்காந்து பேசிக்கிட்டு, எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கு நம்முடைய ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் யோசிக்க கடன் கொண்டிருக்கிறோம். அண்மைக்க பெரியோர்களே, நமக்கு ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ்வுத்தாலா ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். பெற்றோர்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளை கண்காணித்து அவர்களுக்கு சரியான வயதில் மார்க்க கல்வியை கொடுத்து, சரியான அறிவை கொடுத்து, சரியான இடத்துல திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு பொறுப்பை, மிக பெரும் பொறுப்பை ஒவ்வொரு பெற்றோருக்கும் அல்லாஹ்வுத்தாலா கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் நம்ம அந்த பொறுப்பில் எந்த நேரத்திலையும் குறை வைத்து விடக்கூடாது. அதனால நம்முடைய பிள்ளைகளை எந்த நேரத்திலையும் நம்ம என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா நேரங்களையும் அவங்களை வாட்ச் செய்து கொண்டே இருக்க வேண்டும், அவங்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு அடிப்படை காரணமாக நம்முடைய மார்க்க கல்வியை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு 100% கொடுத்து விட்டோம் என்று சொன்னால், கண்டிப்பாக அந்த பிள்ளைகள் நமக்கு பாரமான பிள்ளைகளாக இருக்காது. ஒரு தடவை பெரிய பள்ளிவாசலில் நாங்கள் ஜனாசா தொழுகை உள்ளே வைக்கப்பட்டிருக்கு. ஜனாசா தொழுகைக்கு நாங்கள் எல்லாம் உள்ளே போயிட்டோம். அந்த ஜனாசாவினுடைய மகன் வெளியே நிற்கிறார். உள்ள அத்தா ஜனாசாவாக இருக்கிறாரு, மகன் வெளியே நிற்கிறார். பொதுவாக அதில் தொழு வைக்கணும்னு சொன்னால் ஜனாசா தொழுகை மகன்கிட்ட தான் இஜாசத் கேட்கணும், தொழு வைக்கலாமான்னு சொல்லிட்டு. மகன்கிட்ட இஜாசத் கேட்கறதுக்காக வேண்டி அதில் திரும்பி திரும்பி பார்க்குறாரு. அதிர்த்து எங்கே, பையன் எங்கே காணா, அனுமதி கேட்கணுமே என்பதாக அங்கே அதிர்த்து கேட்குறாங்க. மகன் வெளியே நிற்கிறார். எங்கே? பள்ளிவாசலுக்கு வெளியே நிற்கிறார். அப்போ வெளியே போய் அவரை போய் கூப்பிடும்போது, நான் சுத்தமாக இல்லை அதிரத்துன்னு சொல்கிறார். அவ்வளோ பெரிய மோசம் பாருங்க. அந்த பையன் என்ன சொல்கிறாரு, தொழு வைக்க வேண்டிய இடத்துல நிற்கக்கூடியவர் அவர் அனுமதி கொடுத்தாதான் இமாமே தொழு வைக்க முடியும். சட்டம் தெரியுமா? ஒரு அத்தா இறந்துட்டாரு, ஒரு அம்மா இறந்துட்டாருன்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் தான் அந்த தொழு வைக்கிறதுக்குரிய வழியாக இருக்கிறார்கள். அவங்க அனுமதி கொடுத்தாதான் அந்த இமாமே தொழு வைக்க முடியும். ஆனால் அந்த மகன் சொல்லுகிறார், எனக்கு சுத்தம் இல்லை என்பதாக சொல்கிறார் என்று சொன்னால், அன்புமிக்கவர்கள் நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள். நாம் மரணித்து விட்ட பிறகு நமக்கு துவா செய்து கூட இந்த பிள்ளைகள் நாதியற்றவர்களாக ஆகிடுவார். துவா செய்து கூட இந்த பிள்ளைகள் இல்லாமல் ஆகிடுவார்கள். காரணம், மார்க்க கல்வியை கொடுக்கல. நம்முடைய கபரில் ஜனாசா தொழுகையில கூட நிற்க மாட்டாங்க, நமக்கு துவா செய்யக்கூடிய நிலையில கூட இருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதர் மௌத்தாகிவிட்டால் 3 விஷயங்கள் அவரை பின்தொடர்ந்து செல்லும். அதில் ஒன்று என்ன தெரியுமா? துவா செய்யக்கூடிய அந்த பிள்ளையினுடைய துவா பின்தொடர்ந்து செல்லும் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பையன் சொல்கிறான், நான் சுத்தம் இல்லை, என்னால் அங்கே உள்ளே வர முடியாது. எவ்வளோ வேதனையான விஷயம். அத்தாவுடைய மௌத்துக்கு ஜனாசால கூட அவன் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு மார்க்கத்தை தெரியாமல் இருக்கிறான்னு சொன்னால் இதன் குற்றம் யார் மீது? அதனால் அந்த மார்க்க கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய பருவத்தில் கொடுக்கணுங்க.
இல்லை என்று சொன்னால் கடைசியில் நம்ம ஜனாதா தூக்குறது கூட வரமாட்டான், தூக்கி அடக்கம் பண்ணிட்டு போயிடுங்க என்பதாக சொல்லிவிட்டு போய்விடுவான். அதனால இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மார்க்க கல்வியை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கொடுக்க வேண்டும், அவருடைய பருவத்திலேயே கொடுக்க வேண்டும். அவள் எந்த பருவத்திலே கொடுத்தால் மிகச் சிறப்பாக இருக்குமோ அந்த பருவத்தில் கொடுக்கணும். அந்த பருவம் என்பதுதான் குழந்தை பருவம். அந்த குழந்தை பருவத்தில் கொடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் மிகச் சிறப்பானவர்களாக இருப்பார்கள். இதில் குறிப்பாக பெண்களுக்கு என்று நான் ஒரு சில விஷயங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பெண்கள் அதிகமாக வந்திருக்கிறார்கள். அநேகமாக இதை என்னை அழைத்தது பெண்களுக்கு பயான் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அழைத்தார்கள். இங்கே வந்து பார்த்தா தான் அட்மாஸ்பியரே மாறி இருக்குது. ஏதோ வகுப்பில் உட்கார வச்சு பெண்களுக்கு பயான் செய்ய வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த சிந்தனையில் தான் வந்தேன். ஆண்களை பார்த்தோன்னே வேறு சிந்தனைகளில் பயான் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். பெண்கள் மிகச் சிறப்பானவர்கள், மிக உன்னதமானவர்கள், நபிமார்களுடைய தாய்மார்கள் இல்லையா? பெண்கள்ல நபிமார்கள் இல்லை, ஆனால் உலகத்தில் வந்து அத்தனை நபிமார்களும் ஒரு தாயிற்கு பிள்ளைகள். இன்னைக்கு நான் ஒரு ஆலிமா இருக்கிறேன், பெரிய ஒரு ஆபீசரா இருக்கிறேன்னு சொன்னா, பெரிய ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம்னு சொன்னா, நம்ம உருவாக்கியவர்கள் நம்முடைய தாய்மார்கள் தான். அந்த தாய்மார்கள்ட்ட 100% தீன் வந்து விட்டது என்று சொன்னால், உலக கல்வியும் அவர்களோடு சேர்ந்திருந்தது என்று சொன்னால், அந்த வீடு, அந்த வீட்டில் வளரக்கூடிய அந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, மிக அற்புதமான பிள்ளைகளாக வளருவார்கள். ரெண்டையும் சேர்த்தே தான் சொல்றேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு நம்ம ரெண்டையும் கொடுக்கணுங்க. வெறும் மார்க்க கல்வியை மட்டும் கொடுத்தால் போதாது, உலக கல்வியும் அவர்களுக்கு நாம் சேர்த்து கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா ஒரு பெண்ணை நினைச்சா அந்த குடும்பத்தையே மாற்றி அமைக்க முடியும். எல்லாம் பெண்ணை சுற்றி தானே இருக்குது, எல்லாமே பெண்ணை சுற்றி தான் இருக்கு. குடும்ப தலைவி அவர்கள் தான். நம்ம வீட்டில் வேணா வெளியில வேணா நம்ம பெரிய ஆளா இருக்கலாம். என்ன யூனிஸ் பாய் சொல்லுங்க, நம்ம வெளியில வேணா பெரிய ஆளா இருக்கலாம், வீட்டுக்கு போனோம்னு சொன்னா எல்லாமே அஜர்த்தாவது ஆட்டுக்குட்டியாவது எல்லாமே வீட்டில் போனால் பெண்களுக்கு கீழே தான். அவங்க சொல்றதான் நம்ம கேட்கணும் இல்லையாங்க? அதனால அவங்கள்ட்ட அந்த மார்க்க கல்வி, அந்த மார்க்க அறிவு முழுமையான முடிந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த குடும்பம் பல்கலைக்கழகமாக இருக்கும். ஒரு பெண் தன்னை சீர்திருத்திக் கொள்வாள். நீங்க மார்க்க கல்வி இன்ஷால்லா மதரசா ஆரம்பிங்க, இந்த பள்ளிவாசல்ல பெண்களுடைய நிஸ்வான் ஆரம்பிங்க, அது முறைப்படுத்தப்பட்ட பாடத்திட்டமாக ஆரம்பியுங்கள். முறைப்படுத்தப்பட்ட பாடத்திட்டமாக அந்த பெண்களுக்கு நீங்க அந்த பாடத்திட்டத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னால், இருக்குதா ஹஜ்ரத்? முறைப்படுத்தப்பட்ட முறையில் பாடத்திட்டம் இருக்கா? இன்ஷால்லா முறைப்படுத்தப்பட்ட முறையில் நம்முடைய மஹல்லால ஒரு மதரசா நிஸ்வானை நாம் ஆரம்பம் செய்தோம் என்று சொன்னால், அந்த நிஸ்வானிலே ஆலிமாக்கள், அந்த நிஸ்வானிலே முஅல்லமாக்கள் உருவானார்கள் என்று சொன்னால், முதல்ல அவர்கள் தன்னை சீர்திருத்திக் கொள்வார்கள். மார்க்கம்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, பெண்களுடைய மகத்துவம் என்ன என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் முதல்ல தன்னை சீர்திருத்திக் கொள்வார்கள். இரண்டாவது, அவங்கள்ட்ட மார்க்கம் வந்துவிட்டது என்று சொன்னால் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சீர்பட்டு விடுவார்கள். ஒரு பெண்ணை சுற்றி ஒரு கணவர் இருக்கிறார், கணவருக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் சரியான முறையில் செய்வார்கள், கணவரை சரியான முறையில் பார்த்துக் கொள்வார்கள். தவறு செய்யும் போது அந்த கணவரை திருத்துவார்கள், தன்னுடைய பிள்ளைகளை சரியான முறையில் வளர்ப்பார்கள். அல் மதரசத்துல் ஊலா உம்முஹா என்பதாக சொல்வார்கள். முதல் பாடசாலை, முதல் காலேஜ், முதல் கல்லூரி உடைய தாய் மடிதான் என்பதாக சொல்வார்கள். அம்மா சொல்லாத விஷயத்தை நம்ம யார்கிட்டையும் பெற்றிருக்க முடியாது, அம்மா கற்றுத்தராத விஷயத்தை நம்ம யார்கிட்டையும் பெற முடியாது. அவங்க தான் அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க. புரியுதா? நம்ம வந்து பேச ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் சொல்லுமா, அல்லாஹ் சொல்லுமா, பிஸ்மில்லா சொல்லுமா, சுப்ஹான் அல்லாஹ் சொல்லுமா என்றெல்லாம் வந்து ஒரு அம்மா தான் நமக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. முதல்ல இந்த நாலேஜ் வந்து இந்த அம்மாக்களுக்கு இருக்கணும். ஏபிசிடி சொல்லு, அந்த ரைம்ஸ் சொல்லு, இந்த ரைம்ஸ் சொல்லக்கூடிய அம்மாக்களாக இருக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து இது முதல்ல வந்துட்ட பிறகு அது பின்னாடி வரணும். பிஸ்மில்லா, சுப்ஹான் அல்லாஹ் சொல்லு, அல்லாஹ் சொல்லு, அல்லாஹ் சொல்லு, அல்லாஹ் சொல்லு சொல்லி சொல்லி முதல்ல நமக்கு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துவது அம்மா தான், தாய் தான். அந்த தாயிட்ட வந்து மார்க்கம் வந்து விட்டது சொன்னால் அந்த பிள்ளைகிட்ட வந்து ஆட்டோமேட்டிக்கலாக அந்த தீன் வந்துவிடும். அடுத்ததாக அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் அத்தனை பேர்கள்ட்ட இந்த மார்க்கம் தீனும் முழுமையான முறையில் வந்துவிடும். அதனால பெண்களிடத்துல மார்க்கம் வந்து விட்டது என்று சொன்னால், பெண்கள்கிட்ட கல்வி வந்து விட்டது என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த குடும்பம் எல்லா விதத்திலையும் சிறப்பாக இருக்கும். நான் பல குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன், பல குடும்பங்கள் பார்த்திருக்கிறேன். பெண்கள்கிட்ட தீன் இருக்கக்கூடிய, பெண்கள்கிட்ட கல்வி இருக்கக்கூடிய அந்த பெண்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் அந்த குடும்பத்தை மிக அழகான முறையில் கொண்டு செல்கிறார்கள். பொருளாதார ரீதியாகவும், உலக ரீதியாகவும், மார்க்க ரீதியாகவும் அந்த குடும்பத்தை வந்து மிக அழகாக எடுத்து செல்கிறார்கள். இதெல்லாம் தெரியாம இருக்கிறாங்க பாருங்க,
அந்த குடும்பங்களில் தான் நிறைய பிரச்சனை. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பள்ளிவாசலில் வந்து உட்காடுறோம், ஹஜ்ரத்திட்ட மசாயில் கேட்குறோம், கோர்ட்டுக்கு போகிறோம், போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம். காரணம் என்று சொன்னால் மார்க்கத்தினுடைய தெளிவு இல்லாதது, அதே போன்று உலகத்தினுடைய படிப்பறிவு இல்லாததின் காரணமாக நம்ம இது மாதிரியான சிக்கல்களை இன்னைக்கு ஆணும் பெண்ணும் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அற்புதமான ஒரு மார்க்கத்தில் நம்ம இருக்கோம், அற்புதமான ஒரு இஸ்லாத்தை அல்லாஹ்விடத்தில் நம்ம கொடுத்திருக்கிறான், அற்புதமான ஒரு மார்க்கத்தை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ்விடத்தில் அந்த பாக்கியத்தை கொடுக்கும், நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இந்த பாக்கியம் பிறருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதாக நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அற்புதமான மார்க்கம் இது, இயற்கை மார்க்கம் இது. அல்லாஹ்விடத்தில் எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தி வைத்திருக்கிறார். எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் இந்த மார்க்கத்தில் விடை இருக்கிறது. மேற்கத்திய நாடுகள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்று வருகிறது என்று சொன்னால், மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இஸ்லாத்தை அறிந்து புரிந்து வருகிறார்கள் என்று சொன்னால், இந்த மார்க்கத்தினுடைய தெளிவை பெறுவதின் காரணமாகத்தான் வருகிறாங்க. குர்ஆனை படிக்கிறாங்க, ஹதீஸை படிக்கிறாங்க, குர்ஆனை ஆராய்ச்சி செய்கிறாங்க. நம்ம பக்கத்தை கூட திறந்து பார்க்கறது கிடையாது. நம்ம வீட்டில் எப்போ தெரியுமா குர்ஆன் ஓதுறோம்? சொல்லுங்க பார்க்கலாம், சும்மா சொல்லுங்களேன். எல்லாம் மாஷா அல்லாஹ் சில வீடுகளில் தொடர்ந்து ஓதுறாங்க. பெரும்பாலான வீடுகளில் ஏதாவது வீட்டில் மூத்து வந்துருச்சுன்னா என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த நேரங்களில் தான் குர்ஆன் மேலே இருக்க குர்ஆன் கீழே இறங்குது. ஏன்னா கீழே இருக்கிற மேலே போனாதான் மேலே இருக்க குர்ஆன் கீழே இறங்குது. அப்போ தான் குர்ஆன் எடுத்து ஹஜ்ரத்தை கூப்பிடுங்க, மோதினாரை கூப்பிடுங்க, குர்ஆனை ஓதுங்க, எல்லாம் அப்போ தான் பேசுகிறோமே தவிர அந்த குர்ஆனை நம்ம வந்து ஓதி பார்ப்பது கூட கிடையாது. ஆனால் மேற்கத்தியர்கள் அந்த குர்ஆனை ஆராய்ச்சி செய்கிறார்கள். குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த தகவல்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்கிறாங்க. சபரிமாலா என்ற ஒரு பெண்மணி, ஒரு ஆசிரியை, குர்ஆனை ஆராய்ச்சி செய்தான் இஸ்லாத்துக்கு வந்தார். பெரியார் தாசன் என்பதாக ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, அப்துல்லா, பின்னாடி தன்னுடைய பேர் அப்துல்லான்னு மாற்றிக்கிட்டார். குர்ஆனை ஆராய்ச்சி செய்தான் வந்தார். அவரை பற்றி சொல்கிறாங்க, குர்ஆனில் ஏதாவது தப்பு கண்டுபிடிக்கணுன்றதுக்காக வேண்டி தான் என்ன செஞ்சாராம், குர்ஆனை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தாராம். அவர் குர்ஆனை ஒரு இடத்துல வாங்கிட்டு அந்த குர்ஆனை பைண்டிங் பண்ணுற கடையில் போயிட்டு என்ன செஞ்சுருக்கிறாரு, கொடுத்து அந்த குர்ஆனை வந்து நீங்கள் ஃபுல்லாக அக்கு வேற ஆணி வேற பிரித்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவரே சொன்ன வார்த்தை. குர்ஆனை முழுமையாக நீங்கள் நினச்சி ஒவ்வொரு பக்கமாக எடுத்துருங்க, எடுத்துட்டு முதல் பக்கத்துக்கு பக்கத்தில் 2 பக்கம் வைங்க, அதாவது 2 சாதா தாள் வைங்க. ஒவ்வொரு குர்ஆனுடைய தாளுக்கு பக்கத்தில் என்ன செய்யணும்னு சொன்னால் 2 ஒரு சாதா தாள் வைக்கணும், அதில் குறிப்புகள் எடுக்கிறதுக்காக வேண்டி. இப்படியா நீ வந்து ஒவ்வொரு குர்ஆனுடைய அந்த வசனத்துக்கு பக்கத்தில் ஒரு குர்ஆனுடைய பக்கத்துக்கு பக்கத்தில் ஒரு காலி தாள் 2 தாள் வைக்கணும். முழு குர்ஆனை இப்படி பைண்டிங் செஞ்சு தரணும்னு சொன்னால் இப்படி இருக்க குர்ஆன் இப்படி ஆயிடுச்சு, பெரிய குர்ஆன் ஆயிடுச்சு. அவர் அந்த குர்ஆனை ஆய்வு செய்கிறாரு. அவர் நினச்சதெல்லாம் என்னன்னு சொன்னால், அவர் ஆய்வு செஞ்சு பகவத்கீதையை ஆய்வு செஞ்சார், அதை தப்புன்னு கண்டுபிடிச்சாரு. அது இதுன்னு நிறைய ஆய்வு செஞ்சு இதெல்லாம் தப்புன்னு கண்டுபிடிச்சி குர்ஆன்லையும் தப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி தான் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அந்த குர்ஆனை வந்து அக்கு வேற ஆணி வேற பிரித்து இடையில ஒரு பக்கத்தை வச்சு குறிப்பெல்லாம் எடுத்தார். கடைசி வரைக்கும் போனார், ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் குர்ஆன் தான் அவருக்கு என்ன செஞ்சிச்சுன்னா ஈமானை கொடுத்துச்சு, இஸ்லாத்தை கொடுத்துச்சு. பெரியார் தாசன்னா என்னன்னு சொல்லுங்க, தாஸ் என்று சொன்னால் அடிமை, பெரியாருக்கு அடிமை. பெரியாருக்கு அடிமையாக இருந்தவர் அப்துல்லா என்பதாக தன்னுடைய பெயரை மாற்றிக்கொள்கிறார். அல்லாஹ்வுடைய அடிமையாக வஃபாத்தாகிறார் என்று சொன்னால் குர்ஆன் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை தருகிறது. ஆனால் அந்த குர்ஆனை ஆராய்ச்சி செய்யக்கூடிய, குர்ஆனை ஓதக்கூடிய, குர்ஆனை அனுதினமும் நம்முடைய கையோடு வைத்திருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்ம அத்தனை பேர்களுக்கும் தர வேண்டும். குர்ஆனோடு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். மார்க்க கல்வியும் உலக கல்வியும் ஒன்று சேர்ந்து கற்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்ம அத்தனை பேர்களுக்கும் தருவானாக. இந்த உலகத்தில் நம்ம இருக்கும்போது அல்லாஹ்வும் ரசூலும் என்ன கட்டளைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களோ அந்த கட்டளைகளின்படி வாழக்கூடிய பாக்கியத்திலையும், அந்த கட்டளைகளின்படி நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி செல்லக்கூடிய பாக்கியத்தையும், நம்முடைய இறுதி நிலையை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு முடியக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அத்தனை பேர்களுக்கும் தந்தல்வானாக என்று சொல்லி, வாய்ப்பளித்த பள்ளிவாசலுடைய இமாம் அவர்களுக்கும், இங்கே இருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்கள் அத்தனை பேர்களுக்கும், வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை ஜமாத்தார்களுக்கும், குறிப்பாக பல விஷயங்களை மிகச்சிறப்பாக செய்து முடித்திருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய தாய்மார்கள், பெண்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கதீரன் ஃபித் தாரைன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.